ஹாய் ஆல் வெல்கம் டு கோமதி பிரியா டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் 3ல் இருக்கோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 and 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். ஸோ நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி கிளாஸில் 60 நாடுகள்லேருந்து நம்மளோட சோர்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ எல்லா கண்ட்ரியும் பார்க்க போகிறதில்ல, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அதோட கருத்துகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஆட் ஒன் அவுட் மாதிரி என்னென்ன எடுத்திருக்கோன்னு ஒரு 4 விஷயம் கொடுத்துட்டு அதில் இல்லாத ஒரு ஏதாவது ஒன் அவுட் மாதிரி கொடுத்துட்டு என்ன கண்ட்ரியிலேருந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசு சட்டம், இந்திய கவர்மெண்ட் ஆக்ட்லேருந்து 1935லேருந்து என்னெல்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். 1935 ஆக்டை வந்து அதிலிருந்து நிறைய பாரோ பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ சொல்லப்போனால் 3ல் 2 பங்கு வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியது வந்து 1935ஓட ஆக்ட் தான். ஸோ அந்த 35 ஆக்டை நம்ம இமேஜின் பண்ணும்போது 1935 பிரிட்டிஷ் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, 47க்கு அப்புறம் தான் போனாங்க இல்லையா. அப்போ அந்த 1935 வந்து பிரிட்டிஷ் இருக்கிற மாதிரி யோசிச்சு படிச்சிங்க அப்படின்னா இந்த 9 பாயிண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்னர் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் நமக்கு ஹெட்டாக இருந்து அதை ஆண்டுட்டு இருந்தார் இல்லையா, இந்தியாவே ஆண்டுட்டு இருந்தார். அப்போ அந்த கவர்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள். கவர்னர் அலுவலகம், அதாவது ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை. அப்போ இந்த கவர்னர் ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சாலே 1935 ஆக்ட் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டை சேர்த்து ஞாபகம் வைங்க. ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை, அவங்களோட நிர்வாக செயல்கள். அப்போ ஒரு ஆளுநர் அந்த ஆஃபீஸில் உரை நிகழ்த்துவார். நம்மளோட நிர்வாகம் எல்லாமே செயல்படுத்தினது பிரிட்டிஷ் ஆளுநர் அப்படின்னு சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நீதித்துறை, ஜுடிஷியல். ஸோ ஜுடிஷியல் அப்போவே இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தது. நம்ம ஐஎன்எம்மில் வந்து படிச்சிருந்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் அது ஆங்கிலேயர்கள் தான் விசாரிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் படிச்சிருப்போம். அப்போ நீதித்துறை வந்து நம்ம சுதந்திரத்திற்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷால் செயல்படுத்தப்பட்டது இல்லையா. அப்போ நீதித்துறை இதுக்கு கீழே தான் உருவாக்கப்படுது. அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது நெருக்கடி கால சட்டமுறைகள், எமர்ஜென்சி பீரியடில். ஸோ அப்போ நெருக்கடி காலம் அப்படிங்கிறதுமே வந்து பிரிட்டிஷ் வரும்போது நெருக்கடி காலங்கள் வந்து அமல்படுத்தப்படுது. ஸோ அந்த விஷயங்கள் வருது. அடுத்து பாருங்கள், பொதுப்பணி தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கும். நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் அதில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ பொதுப்பணி தேர்வாணையம் விடுதலைக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா 1935 ஆக்ட் அப்படிங்கிறத போட்டலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்ட்ரல் ஸ்டேட்டு, இதுக்குள்ள லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கூட்டாட்சி தத்துவம், அதாவது ஃபெடரலில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் எல்லாமே. அப்போ சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், அப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்போ 2 விதமான லிஸ்ட்டு மட்டும்தான் இருந்தது. இதில் பொதுப்பட்டியல்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொதுப்பட்டியல் வந்து நீங்கள் பார்க்குறது ஆஸ்திரேலியாவில் வரும், ஓகேங்களா. அப்போ ஈஸியாக ஞாபகம் வைக்க வேண்டியது 1935. திரும்ப ஒரு தடவை சொல்லலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சேர்த்து பாருங்கள். இப்போ கவர்னர் அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃபீஸ் உரை நிகழ்த்துவார், நிர்வாகம் பார்த்துப்பார். 4th பாயிண்ட்டு, நீதித்துறை நெருக்கடி காலங்களில் நமக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அப்போ நீதித்துறை நெருக்கடி காலங்களில் ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனதுனால பொதுப்பணி தேர்வாணையம் மட்டும் அப்போ இருந்திருக்கு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்திருக்கு. மத்திய மாநில கூட்டாட்சி சேர்த்து ஞாபகம் வைங்க. அப்போ மத்திய மாநிலன்னு வரும்போது அதோட லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், கூட்டாட்சி தத்துவம். ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கிலாந்து, யூகே கவர்மெண்ட்டு. ஸோ யூகே கவர்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வைக்கும்போது நமக்குன்னு ஒரு தனி பார்லிமெண்ட்டே அப்போ கிடையாது இல்லையா. இதே இந்தியன் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டில் இருந்து வந்த ஆர்டர் தான் நம்ம செயல்படுத்திகிட்டு இருந்தோம். ஸோ நமக்குன்னு தனியான பார்லிமெண்ட் இல்லை. அப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு நம்ம இந்த 12 பாயிண்ட்டே ஞாபகம் வைக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கிலாந்து அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, 2 அவை இருக்குது. மேலவை, கீழவை, ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு 2 அவைகள் இருக்குது. அதில் யார் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அமைச்சரவை இருக்காங்க, அதோட தலைவராக பிஎம் இருக்கார் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள், ரூலு,
ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி. அப்ப ரூல் போடுறது யாரு? பார்லிமென்ட் நெனச்சா மட்டும் தான் ஒரு சட்டத்த கொண்டு வர முடியும். சட்டம் இயற்றும் முறையும் பார்லிமென்ட்டால தான் கொண்டு வர முடியும். இல்லையா? அப்ப பாராளுமன்றத்துக்கு என்னென்ன சலுகைகள் குடுக்கலாம்? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்காங்க. நீங்க பார்லிமென்ட் படிக்கும்போது சட்டமன்ற நடைமுறையும் சேர்த்து நமக்கு வந்துருது. அப்ப பாராளுமன்றம், சட்டமன்றம் இந்த 2 நடைமுறை சார்ந்த விஷயங்கள் 2மே வந்து யுகேல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இதுல அப்ப பாராளுமன்றம் 2 அவை இருக்கு. மக்களவை இருக்கு. அப்ப மக்களவையோட தலைவரா யார் இருக்க போறா? சபாநாயகர், ஸ்பீக்கர். ஏன்னா ஜி.வி. மௌலாங்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ன்னு பார்க்குறோம். இது எந்த காலகட்டத்திலே பார்க்குறோம். 1946லயே பார்க்குறோம் இல்லையா? அப்ப விடுதலைக்கு முன்னாடி உள்ள விஷயம் தான் இது. அதுவும் இங்கிலாந்து பார்லிமென்ட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீதி பேராணை. தமிழ்ல வந்து இந்த நீதி பேராணைக்கும், நீதி புனராய்வுக்கும் நெறைய குழப்பம் இருக்கும். இத மட்டும் தமிழ் மீடியம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. தப்பு பண்ணாம இருக்கலாம். ஸோ நீதி பேராணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ஸ், இந்த மேண்டமஸ், சர்டியோரரி, குவாரன்டோ இதெல்லாம் படிப்போம் இல்லையா? இது வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி புனராய்வு அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஓகேங்களா? இந்த 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. அப்ப இங்கிலாந்து அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவ சேர்ந்து பாருங்க. பார்லிமென்ட் இதுல குடியரசுத் தலைவர் முறை. அப்ப பிரசிடென்ட்டும் இருக்காங்க, பிஎம்மும் இருக்காங்க. 2 பேருமே வந்துடுறாங்க. இரு அவை பாராளுமன்றம். 2 அவை இருக்கு. ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டுல இருக்கோம். அதனால நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்தியால இருக்கோம், இந்தியன் அப்படின்னு 2 சிட்டிசன்ஷிப் நம்ம ஃபாலோ பண்ணல. நான் தமிழ்நாடுல இருந்தாலும், கேரளால இருந்தாலும், ஆந்திரால இருந்தாலுமே வந்து நான் இந்தியன் தான் சொல்லப் போறேன் இல்லையா? அதான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சட்டம் இயற்றும் முறை. அடுத்து சட்டத்தின் ஆட்சி. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு கோட்ஸ் வந்து ஒருத்தர் கோட் பண்ணி சொல்லி தான் இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதே வந்திருக்கும். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி டைஸி அவங்களோட கோட் தான் ரூல் ஆஃப் லா. அத தான் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாராளுமன்ற சலுகை, சட்டமன்ற நடைமுறை, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு. அமைச்சரவை வந்தாலே நம்ம கேபினட் மினிஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்கலாம் பார்லிமென்ட்டோட இருக்கவங்க தான். சபாநாயகர், நீதி பேராணை. நீதி பேராணைனா ரிட்ஸ். அடுத்து பார்க்கலாம் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அமெரிக்காவோடது. ஏன்னா இங்கிலாந்தோடது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கிடையாது இல்லையா? அவங்களோடது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். எப்போ வேணுமோ அப்போ போட்டுப்பாங்க. ரிட்டன் கிடையாது. அப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து இந்தியால கையால எழுதியிருப்போம் இல்லையா? அப்போ அந்த ரிட்டன் வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா அமெரிக்காலேருந்து எடுத்தது. அப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன? முகவுரை. அப்ப ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசியலமைப்பையும், முகவுரையையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல அமெரிக்கால நமக்கு பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. பவர் அப்டின்னா என்ன வரும்? எல்லாரையும் நீக்குறதெல்லாம் அமெரிக்காவால தான். ஓகேங்களா? நீக்குறது அப்டின்னா இம்பீச்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவரோட நீக்கம், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ், ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க எல்லாரையுமே இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர்ன்னு நம்ம ஒரு பதவி நீக்கம் முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா பார்லிமெண்ட்ல. ஸோ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கக்கூடியது தான். இப்போ நம்ம ஜென்ரலாக நீதித்துறை அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட்ல இருந்து தான் ஜுடிஷியல் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நீதித்துறை சுதந்திரம், அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நம்ம சொல்லும்போதே எப்பவுமே இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இண்டிபெண்டன்ட்னா வார்த்தை என்ன? பாராளுமன்றம் வந்து நீதித்துறையை கட்டுப்படுத்தாது. நீதித்துறை பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தாது இல்லையா? 2 பேருமே வந்து இண்டிபெண்டன்ட்டா செயல்படக்கூடியவங்க. அவங்களோட முடிவுகள அவங்களே எடுக்கக்கூடியது. அப்ப இந்த நீதித்துறைக்கு சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து வந்தா அமெரிக்கா. நீதித்துறை தனிப்பட்ட விதத்துல வந்தா 1935 ஆக்ட். இங்க பாருங்க நீதி புனராய்வு வருது. நீதி புனராய்வுன்னு என்னது? ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்து தப்புன்னு பட்டது அப்படின்னா, நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் வந்து நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமை அமெரிக்கா. அடிப்படை உரிமை அமெரிக்கா. அதேபோல துணை குடியரசுத் தலைவர் முறை அமெரிக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருடைய முறை பத்தி பார்த்தோம். அது வந்து இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோடது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோடது.
இது நம்ம இன்னும் டீட்டெயில்டா போய் பார்க்கணும் அப்படின்னா, அமெரிக்காவோட பாராளுமன்றம் இருக்கும் இல்லையா? அமெரிக்காவோட பாராளுமன்றத்தில இருக்கக்கூடிய அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவி அங்க தான் உருவாக்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த பதவியில வந்து ஓகே நம்மளும் அதே மாரி பதவிய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நமக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து நீங்க ஒவ்வொருத்தர பத்தியும் நீங்க செப்பரேட்டா பார்க்கும்போது நம்ம பார்ட்ஸ் பார்ப்போம் இல்லையா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட் பார்ப்போம் இல்லையா? நான் அப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து. ஸோ அயர்லாந்து அப்டின்னா, அயராது பாடுபடணும் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் அயராது பாடுபடணும்? ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஜெயிச்சு வந்துட்டாருன்னா, அயராது பாடுபடணும். இது நல்லா ஞாபகம் வைங்க. குடியரசுத் தலைவர் முறை, ஒரு பிரசிடென்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா, அது இங்கிலாந்து. ஓகேங்களா? ஒரு பிரசிடென்ட்க்கு இப்படிதான் எலக்ஷன் நடத்தணுன்ற ப்ரொசீஜர் சொல்றாங்க அப்டின்னா, அயர்லாந்து. டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப தேர்தல் முறை, ஒரு எலக்ஷன நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அயராது பாடுபடணும். ஏன்னா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் தான் நம்ம அங்க ஃபாலோ பண்ண போறோம். இன்டைரக்ட் எலக்ஷன். டைரக்ட் கிடையாது. ஸோ, அப்ப அயராது பாடுபடணும் அப்படின்றத ஞாபகம் வைங்க. வேற எப்ப அயராது பாடுபடணும்? ராஜ்யசபாவோட நியமன உறுப்பினர்கள். அதாவது மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ். அவங்கலாம் எப்படி நாமினேட் பண்ணுவோம்? இப்ப நம்மளோட ஸ்டேட்ல இருந்து, தமிழ்நாடுல இருந்து 39 சீட்டு 18 சீட்டு லோக்சபாக்கு, ராஜ்யசபாக்குன்னு ஒதுக்குறாங்கன்னா, அந்த 18 சீட்ட ஃபில் பண்றதுக்கு இங்க இன்டைரக்ட் எலக்ஷன் நடக்கும். இதே போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்கும். அவங்கலாம் தான் போயி எங்க உட்கார போறாங்க? ராஜ்யசபால உட்கார போறாங்க. அப்ப இதுக்கும் அயராது பாடுபட வேண்டியது இருக்கு இல்லையா? அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். டிபிஎஸ்பின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்ப டிபிஎஸ்பி என்ன பண்ணுவாங்க? அதுல கிட்டத்தட்ட காந்தியன் பிரின்சிபிள், தாராள கோட்பாடு இந்த மாரி வந்து அயராது பாடுபடக்கூடிய கோட்பாடுகள் தான் நமக்கு வந்து ஆர்டிகல் 36-51 வந்து அயராது பாடுபடக்கூடிய கோட்பாடுகள் தான் இல்லையா? அப்ப அந்த அயராது பாடுபடணும்னா 3 விஷயம் ஞாபகம் வைக்கணும். டிபிஎஸ்பி, குடியரசுத் தலைவர் எலக்ஷன் நடத்தணும்னா அயராது பாடுபடணும். ராஜ்யசபா உறுப்பினர்கள நியமனம் பண்ணணும்னாலும் அயராது பாடுபடணும். ஓகே. அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால இந்த ஆஸ்தி அப்படிங்கிற வார்த்தைய ஞாபகம் வைங்க. ஆஸ்தினா தமிழ்ல வந்து சொத்து அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஒரு சொத்த வச்சு தான் அந்த ஷார்ட்கட் பார்க்க போறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு சொத்து இருக்கு. ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க. வணிகம் பண்ண போறாங்க. வர்த்தகம், வணிகம் பண்ண போறாங்க. வீட்ல இருக்க சொத்த வச்சு வணிகம் பண்ண போறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்ல இருக்க எல்லா உறவுகளையும் கூட்டமா உட்கார வச்சு பொதுவா சொல்லிருவோம். ஆமாப்பா வணிகம் பண்ண போறேன் அப்படின்றத. இப்ப நான் சொன்ன ஸ்டோரியே இதோட ரிலேட் பண்ணுங்க. வர்த்தகம், வணிக சுதந்திரம். வணிகம் பண்ண போறாங்க. வீட்ல உள்ள எல்லா உறவுகளையும் கூப்பிடுறாங்க. உறவுகள் என்னது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். மத்திய, மாநில உறவுகள். கூட்டமா உட்கார வச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப பாராளுமன்ற கூட்டம். ஜாயிண்ட் செஷன் நடத்துவாங்க இல்லையா? ஜாயிண்ட் செஷன தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பொதுவா சொல்லுவாங்க அப்படிங்கிறத பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ, இதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி பாருங்க. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்ட நம்ம மொத எங்க பார்த்தோம்? 1935 ஆக்ட்ல பார்த்துருப்போம் இல்லையா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1935 ஆக்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது. இப்ப அந்த 5 கண்ட்ரி அதோட மூலங்கள் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். அடுத்த கண்ட்ரி போலாம். வெய்மர். வெய்மர் குடியரசு ஜெர்மன்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரு கேரக்டர் யாரு? ஹிட்லர். அப்ப ஹிட்லர் ஆட்சிய பத்தி நம்ம கண்டிப்பா வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். அப்ப ஹிட்லர் ஆட்சி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் அடாவடியா தானே இருக்கும் இல்லையா? அதாவது எமர்ஜென்சி பீரியட் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள நிறுத்தி வைக்கிறது. அவர் அடிப்படை உரிமைகள் எல்லாம் பறிச்சு சில பேர கொன்றுப்பாரு இல்லையா? ஹிட்லர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிப்படை உரிமைகள நிறுத்தி வைக்கிறக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஜெர்மன்ல இருந்து எடுத்தது. அதேபோல நெருக்கடி நிலைய நீங்க இப்படிதான் பிரகடனப்படுத்தணும் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம எங்க தான் இருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஜெர்மன்ல இருந்து தான் எடுத்தோம். ஸோ நெருக்கடி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம 352, 356 அண்ட் 360 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி பார்ப்போம் இல்லையா? அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ என்னென்ன அடிப்படை உரிமைகள நிறுத்தி வைக்கலாம். இந்த ரூல் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, வெய்மர் தான் வந்து ஜெர்மன்னு சொல்லக்கூடிய பேரு, இப்போ உள்ள பேரு. ஸோ ஜெர்மன் குடியரசு அப்படிங்கிறது வெய்மர தான் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர். யுஎஸ்எஸ்ஆர்னா யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ரஷ்யா அப்படிங்கிறத நம்ம ரஷ் பண்ணி ஒரு வொர்க் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. என்ன மாரி வொர்க்குக்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷா வொர்க் பண்ணுவோம்? அடிப்படை கடமை. உங்களுக்கு ஏதாவது கடமை செய்ய வேண்டியது இருக்கு, அது முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம மண்டையில ஓடிட்டே இருக்கும்.
ஸோ அடிப்படை கடமை, அதாவது டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். அதுக்கப்புறம் ஜென்ரலா நீங்க பிரியாம்பிள், முகவுரை அப்படின்னு பார்த்தாலே அமெரிக்கா போயிருவீங்க. ஏன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டரே நமக்கு வந்து பிரியாம்பிள்ன்றப்போ அமெரிக்கா போயிருவீங்க. இந்த முகப்புரையில இருக்கக்கூடிய நீதி அப்படிங்கிற விஷயம். ஸோ முகப்புரையில இருக்கக்கூடிய நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, ரஷ்யா. ஏதாவது நீதி சம்மந்தமா பண்ணணும். ஜஸ்டிஸ் இல்லையா? ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயமே நமக்கு கொஞ்சம் ரஷ்ஷானது தான். ஜஸ்டிஸ்ல 3 டைப் இருக்கு. சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. டைப்ஸ்லாம் கூட நம்ம உள்ள போம்போது பார்த்துக்கலாம். நமக்கு ஷார்ட்டா ஞாபகம் வைக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா நீதி. நீதி மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி, நீதியின் மாண்புகள். அப்ப நீதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. அப்போ ஒரு கடமைய ஆற்றணும்னா நமக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஒரு நீதி சம்மந்தமா நடக்கணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அடுத்து ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இங்கேயும் பிரியாம்பிள்ல உள்ள ஒரு 3 வேர்டு தான். சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். சமத்துவம், ஈக்குவாலிட்டி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் வந்து நம்ம ஜாதி பாகுபாடு எதுவும் பார்க்க மாட்டோம். ஸோ ஈக்குவலா இருப்போம் எல்லாரும். அப்போ ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அண்ணன் தம்பியா பழகிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சகோதரத்துவம். சுதந்திரம், லிபர்ட்டி. அப்போ சுதந்திரம் அப்படின்னா வீட்டை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனா தான் நல்லா சுதந்திரமா இருப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குடியரசு, ரிபப்ளிக். அப்போ இதுக்கு குடிக்கு கம்பெனி குடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கானா நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு தலைவர் யாரு? நெல்சன் மண்டேலா. ஸோ நெல்சன் மண்டேலாவ ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஜெர்மன் அப்படின்னா நமக்கு ஹிட்லர் ஞாபகம் வைக்கிறோமோ, அதே போல சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா நமக்கு நெல்சன் மண்டேலா ஞாபகம் வரணும். எதுக்காக இத சொல்றோம்னா, நம்ம நெல்சன் மண்டேலாவ பத்தி அந்த கருப்பின போராட்டம், அவர் பிரசிடென்ட் ஆன வரலாறு எல்லாமே நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் பத்தி ஒரு டாபிக் படிப்போம். அதில கண்டிப்பா அவர கிராஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அப்ப அத ரிலேட் பண்ணி நம்ம இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப சவுத் ஆஃப்ரிக்காக்காரவங்கள என்ன பண்ணாரு அவரு? திருத்துனாரு. ஒரு கருப்பினம் அப்படிங்கிறத பார்க்குறது தப்புன்னு சொல்லி திருத்துனாரு. ஏன்னா, அவரே அந்த அந்த சைட்லேருந்து வந்ததுனால. அப்ப திருத்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அரசியலமைப்பு சட்ட திருத்தம். திருத்தம்ன்றது எத சொல்றாங்க? அமெண்ட்மென்ட் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. ஸோ அவரும் ஒரு பிரசிடென்ட்டா ஒரு தேர்தல்ல நின்னு ஒரு ராஜா மாரி வந்தாருல்ல. அவர் சொல்லப்போனா, அம் சிறையில இருக்கும்போது பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. அவரோட ஸ்டோரி நீங்க படிக்கும்போது தெரியும். அப்ப அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கான தேர்தல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ராஜா மாரி வெளிய வந்தாரு சிறையிலருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த ராஜா மாரின்னு சொல்றேன்னா, ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. இது எங்கேயோ உங்களுக்கு இடிக்கும் இல்லையா? ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான நியமனம்னு நீங்க ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க. அயராது உழைக்கணும் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதாவது அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் படிக்கக்கூடியது அயர்லாந்து. அவங்களுக்கு எலக்ஷன் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட்டு, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு நீங்க படிச்சிருப்போம் தமிழ்ல. அப்ப அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான அந்த எலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்க்குறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதுக்காக தான் வந்து அவர ரிலேட் பண்ணேன். அவரு ராஜா மாரி எலக்ஷன்ல இருந்து வந்தாரு அப்படிங்கிறத சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா இருக்கும். 2டே பாயிண்ட் தான் சவுத் ஆஃப்ரிக்காக்கு. அதுக்கடுத்து கனடா. கனடாலயே ஃபர்ஸ்ட்டு 3 எழுத்து பாருங்க. ஐ கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக ஐ கேன் அப்படின்னா, இவங்களோடது பவர் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் தான்டா செய்வேன் அப்படின்ற அளவுக்கு துணிஞ்சு செய்யக்கூடியது கனடாவோட கவர்மெண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. என்னன்னா, வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு. சென்ட்ரல் தான் நமக்கு பவர். என்னதான் வந்து ஸ்டேட்டுக்கு தனியா வந்து நம்ம சட்டமன்றம் அப்படிலாம் வச்சு சட்டம் இயற்றி பண்ணாலும், சென்ட்ரல் தான் இங்க பவர் இல்லையா? ஃபெடரல்னு சொல்லிக்குவோம். ஆனா, நம்ம ஃபெடரல்னு வந்து கம்ப்ளீட் ஃபெடரல் கிடையாது. நம்மளோடது வந்து குவாசி ஃபெடரல், அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா நம்மளால ஸ்டேட்டால எல்லா முடிவையும் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லையா? அப்ப சென்ட்ரல் தான்டா பவரு அப்படின்னு சொன்னதே வந்து கனடால இருந்து தான் எடுத்திருக்காங்க. வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு. அதேபோல ஒரு கவர்னர் அப்படிங்கிறவரு அ ஒரு ஸ்டேட்டோட ஹெட் இல்லையா? ஹெட் அவர தான் கவர்னர்ன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஹெட்ட அப்பாயிண்ட் பண்றது நம்ம கையில இல்ல. ஈவன் சஜஷன் கூட குடுக்க முடியாது. இல்லையா? ஒரு ஸ்டேட் நெனச்சா குடுக்க முடியாது. ஸோ அப்போ மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமிக்கிறது. மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமனம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது கனடால இருந்து தான் எடுத்தாங்க. ஸோ ரீசென்ட்டா நம்ம நடந்த ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு ஜிஎஸ்ன்னு பார்த்தோம்னா, அ நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள வந்து மாத்திருக்காங்க இல்லையா? அப்ப இப்ப உள்ள கவர்னரோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ அவர் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் பார்க்குறாரா? இல்ல வந்து ஷேர் பண்ணி அ கவர்னர் பொறுப்புல இருக்காரா? அவர் ஆக்சுவலா வந்து கேரளாவோட கவர்னர் இல்லையா? ஸோ அவரோட நேமும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு. ஸோ ரெசிடுயல் பவர். எஞ்சிய அதிகாரங்கள் அப்டின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சில விஷயங்கள் சென்ட்ரல் தான் முடிவு பண்றாங்க. சில விஷயங்கள் ஸ்டேட் தான் முடிவு பண்றாங்கன்னு கரஸ்பாண்டிங் லிஸ்ட்ல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த எஞ்சிய அதிகாரங்கள் எங்க வரும்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்போ ஸ்டேட் ஒரு முடிவு எடுத்துரும். ஆனா, அந்த முடிவு வந்து சென்ட்ரலால எப்பவுமே ஒத்துக்கொள்ளப்படுமான்னு கேட்டா இல்ல. ஃபைனலா எப்ப எஞ்சிய அதிகாரங்களும் சென்ட்ரல் கையில தான் இருக்கு. ஸோ, இங்கேயும் மறுபடியும் சென்ட்ரலோட பவர் பத்தி தான் பேசுறாங்க. இல்லையா? ஒரு சென்ட்ரல் தான் பவரு. எஞ்சிய அதிகாரங்களுக்கும் சென்ட்ரலுக்கு தான் பவரு. சென்ட்ரல் நெனச்சா தான் ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். சொல்லணும்னா நாங்க கூட்டாட்சி அரசாங்கம்னு சொல்லிக்குவோம். ஃபெடரல் கவர்ன்மென்ட் அப்படின்ற வார்த்தைய சொல்லிக்குவோம். அந்த மீனிங்காக கனடால இருந்து எடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து சில நேரத்தில என்ன பண்ணுவாங்க, அட்வைசரியா இருப்பாங்க. இப்போ 143 படிப்போம். ஆர்டிக்கிள் 143 பிரசிடென்ட் நெனச்சா சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்கலாம். பிரசிடென்ட்க்கு சஜஷன் குடுக்கலாம். அதேபோல பாராளுமன்றம் நீதி ஆலோசனை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தது கனடால இருந்து தான். ஸோ இந்த 5 விஷயங்கள் கனடால இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான். ஜப்பான பொறுத்தவரைக்கும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அதாவது ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. இந்த சட்டம் படி தான் ஆட்சி நடக்கணும்னா அது இங்கிலாந்து. ஓகேங்களா? தமிழ் மீடியம்க்கு இந்த 2 பாயிண்ட்டும் கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்க இங்கிலீஷ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி. இந்த சட்டப்படி ஆட்சி நடத்துங்கன்னு சொன்னா இங்கிலாந்து. சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறைனா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இந்தந்த ப்ரொசீஜர் படி தான்ப்பா செய்யணும். ஸோ ரூல் அப்படிங்கிற இந்த லாவ இந்த ப்ரொசீஜர் படி தான் வந்து நடைமுறைப்படுத்தணும். செயல்முறைய பத்தி பேசக்கூடியது என்ன அப்படின்னா ஜப்பான். ஜப்பான்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு சோர்ஸ் வந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்விட்சர்லாந்து. ஸ்விட்சர்லாந்து வந்து நம்ம ஸ்கூல் புக்லலாம் ஜப்பான், ஸ்விட்சர்லாந்துலாம் கவர் ஆகாது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் வந்து அவுட் சோர்ஸ் தான். ஸோ 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான். ஸ்விட்சர்லாந்துன்னு பார்க்கும்போது, கூட்டாட்சியின் வரம்புக்கு உட்பட்ட அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் போட்டா தான் பவர் வரும்ல. இங்கேயும் அதிகாரம் பத்தி தான் பேசுறாங்க. அதிகாரம்ன்றது இங்கிலீஷ்ல பவர் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபெடரலோட அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன? இப்போ ஒரு கூட்டாட்சின்னு சொல்றோம். ஆனா கம்ப்ளீட் கூட்டாட்சி கிடையாதுன்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல டிஃபரன்ஸ் பாருங்க. கனடா பாருங்க கூட்டாட்சி அரசாங்கம். ஃபெடரல் கவர்ன்மெண்ட்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இங்க குவாசின்ற வார்த்தை யூஸ் பண்ணல. கெனடியன பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபாலோ பண்றது வந்து கூட்டாட்சி அரசாங்கம். இந்தியன பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது குவாசி ஃபெடரல் அரைகுறை கூட்டாட்சி தான். அப்ப இந்த கூட்டாட்சிக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. சில வரம்புகள் இருக்கு. அந்த வரம்ப தாண்டி அவங்களால வந்து செயல்பட முடியாது. அந்த வரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கருந்து எடுத்திருக்காங்கன்னா, ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது இந்த டேபுலேஷன் நமக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி மட்டும் வேணா நம்ம பார்த்துக்கலாம். அமெரிக்காலாம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு அரசியலமைப்ப உருவாக்கும்போது 7 சரத்து தான். 7 ஆர்டிக்கிள் தான் இருந்தது. நம்ம எழுதியிருந்தோம் 395 ஆர்டிக்கிள் எழுதி வச்சிருந்தார் அம்பேத்கர் இல்லையா? அவங்க 7 ஆர்டிக்கிள வச்சு தான் எழுதியிருக்காங்க. 4 மாசத்துக்கும் கம்மியா தான் வந்து கான்ஸ்டிடியூஷனே மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 வருஷம், 11 மாசம், 18 நாள் இல்லையா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்றதுக்கு. ஆஸ்திரேலியா பாருங்க 9 வருஷம் எழுதியிருக்கான். கான்ஸ்டிடியூஷன் உட்காந்து உட்காந்து எழுதியிருப்பாய்ங்க போல. 9 வருஷம் எழுதியிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம சும்மா ஃபன்னுக்கு ரீட் பண்ணிக்கலாம். இது தேவையில்ல. இதுக்கு கீழ உள்ளது பாருங்க. இது எதுக்காக இந்த டேட்டா நமக்கு அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து எவ்வளோ நாள்ல அவன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனான் அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா தேவையில்ல. இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த சோர்ஸ்லாம் இங்கருந்து எடுத்திருக்கோன்றத ரிசர்ச் பண்ணணுன்றதுக்காகவே, இது ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காகவே 2000த்துல ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 2000ல. ஹச்என் வெங்கடாச்சலையா. வெங்கடாச்சலையாவ நமக்கு தெரியாத ஆள் கிடையாது இல்லையா? நம்ம எலக்ஷன் கமிட்டி பார்க்கும்போது, அதுல ஒரு 9 குழு பார்ப்போம் இல்லையா? தார்குந்த்,
வெங்கடாச்சலையா வந்து நெறைய சஜஷன் குடுத்திருப்பாரு. அடுத்து வேற எலக்ஷன் வரதுனால, எலக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா ரீசன் கமிஷனும் சேர்த்து கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அதிகமா படிச்சுக்கோங்க. எப்ப எலக்ஷன் நடக்கிற இயர்லயும் ஒவ்வொரு கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மிஸ் பண்ணிறாதீங்க. வெங்கடாச்சலையா வந்து இந்த இதுக்கும் வராரு. கான்ஸ்டிடியூஷன பத்தி ரிசர்ச் பண்றதுக்கும் வந்திருக்காரு. 2வது எலக்ஷன் கமிட்டி பத்தி பேசுறதுக்கும் வந்திருப்பாரு. ஸோ இவர பேசணும் அப்டின்னா, அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்டின்னா, அரசியல் அமைப்பு பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. இந்த மாரி சென்டென்ஸ ஓப்பனாவே கேட்டிருக்காங்க. ஹெச்.என். வெங்கடாச்சலையா 2000. ஸோ சோர்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே. இதுவும் பார்த்துரலாம். இந்த ஒரு பேஜ் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஜான்வரி 24, 1950 அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனோட கடைசி கூட்டம் நடந்தது. குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அப்பவே நம்மகிட்ட சட்டம் அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கு வந்து 3 பிரதி இருந்தது. அதாவது 3 காப்பி இருந்தது. 3 காப்பியுமே வந்து கையால எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு முதல் பிரதி இங்கிலீஷ் வெர்ஷன். இங்கிலீஷ்ல தான் எழுதுனாங்க. உங்களுக்கு எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். பிரேம் பெஹாரி, நரைன் ரைசடாத் இட்டாலியன் ஸ்டைல்ல எழுதியிருப்பாரு. இல்லையா? செகண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, செகண்டுமே வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதுறாங்க. தேர்டு வந்து எழுதும்போது தான் ஹிந்தி வெர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஹிந்தியில எழுதியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஹிந்தி வெர்ஷன் எழுதுனது யாரு? அத பியூட்டிஃபை பண்ணது யாரு? அதே மாரி இங்கிலீஷ் வெர்ஷன் எழுதுனது யாரு? அத பியூட்டிஃபை பண்ணது. ப்ரியாம்பிள பியூட்டிஃபை பண்ணது யாரு? அழகுபடுத்துனது யாரு? அது எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஸோ அத வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உண்மை பிரதி அப்படின்னு பார்க்கும்போது 2 லாங்குவேஜ்ல நம்மகிட்ட இருக்கு. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இப்ப கரண்ட்டா எங்க இருக்கு அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண ஒரு கண்ணாடி பேழையில வச்சு பேழைனா பெட்டி. பேழையில வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இது அகைன் நம்ம பார்த்த பாயிண்ட்டே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 1946 ஜூலை டூ ஆகஸ்ட் எலக்ஷன். ஸோ நம்மளோட இன்டர்ம் எலக்ஷன்றது இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில செப்டம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? அதில மொத்தம் 296 சீட்டு சொல்லியிருப்பாங்க. அதில 208 சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணாங்க. முஸ்லீம் லீக் வந்து 73 சீட்டு. 8 வந்து சுயேட்சை. மிச்சம் உள்ளவங்க எல்லாம் வந்து ஒன்னொன்னும். ஸோ முஸ்லீமு அந்த மாரி அப்போ உள்ள பட்டியல் ஜாதிகள். ஸோ அதெல்லாம் படிக்க வேண்டாம். அதர்ஸ்ன்னு போட்டு 15 சேர்த்து படிச்சுக்கோங்க. சுயேட்சை கூட வேண்டாம். 15ன்னு படிச்சுக்கோங்க. இது ஏன் நான் ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா, இந்த 208ன்ற நம்பர் நம்ம ஸ்கூல் புக்ல தப்பா இருக்கு. நெறைய இடத்துல 299 இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான நம்பர் இருக்கு. லக்ஷ்மிகாந்த்லயும் செக் பண்ணியாச்சு. பிரகதீஷ்லயும் செக் பண்ணியாச்சு. 208 தான் காங்கிரஸோட சீட்டு. இன்டர்ம்ல இடைக்காலத்துல. ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸ்லீம் லீக்கோடது 73. ஓவரால் 296. ஓகே. சோர்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க் யூ.